வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போலீஸ் மற்றும் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு உண்டான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 17 தான் நம்ம பார்க்க போகிறோம். 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் கடைசி லெசன் ஊராட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் அப்படிங்கிற பாடத்தில் தான் வினாக்கள் வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மொத்தமாக 25 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அடுத்தது 7th நாளைக்கு பார்த்துடலாம். ஓகே, அடுத்து என்ன, எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா March 1 ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா சென்னையை சொல்கிறாங்க. சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1689 அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாப்பேட்டை. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் கடலூர். இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா, முதல் கூற்று சரி, 3வது கூற்று சரி. ஓகேங்களா? இதுவும் தான் சரி. 2 தப்பு, 4 தப்பு. ஓகேவா? இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி சென்னை, முதல் நகராட்சி அப்படின்னா வாலாஜாப்பேட்டை. ஓகேவா? இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தினாங்க? தமிழ்நாட்டில் தான். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது? எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில். குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள் எது? குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி, பெரம்பலூர். அடுத்தது கூற்று 1, கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறும். ஜனவரி 26, செப்டம்பர் 14, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 ஆகிய நாட்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ புக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே ரைட்டு தான். ஸோ ஆனால் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 6 முறை நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால் 6ஆக மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா? இதுக்கு புக்கில் பார்த்திங்க அப்படின்னா 4 முறை தான் இருக்கும், 4 டேட் தான் கொடுத்துருப்பாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 6ஆக மாற்றிருக்காங்க மக்களே. ஓகேவா? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டுச்சு? தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1992 ஏப்ரல் 24. அடுத்தது பொறுத்துக. தேசிய ஊராட்சி தினம். தேசிய ஊராட்சி தினம் ஒரே தினம் தான் கொடுத்துருக்கேன், ஏப்ரல் 24. ஓகேவா? ஏப்ரல் 24 ஒன்றியம் தான் கொடுத்துருக்கேன், சரியாக பொறுத்திக்கலாம். பெரம்பலூர் அப்படின்னா உங்களுக்கு 4 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. விழுப்புரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 22 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. மாநகராட்சி அப்படின்னா 15 புக்கில் இருக்குது மக்களே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆனால் எக்கச்சக்கம் வந்துடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 18 அல்லது 21 நினைக்கிறேன். ஓகே, 18 21 இருக்குது. ஸோ அது என்னென்னு கமெண்ட்டில் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? 18 வரைக்கும் அப்டேட் நான் பார்த்துருக்கேன். ஸோ 21 வந்திருக்குமா என்னான்னு தெரில. ஸோ அதை கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? தவறானதை தேர்ந்தெடுக்க. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 38% இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி சட்ட திருத்தம் செய்துள்ளது? ஸோ இதில் தவறானது அப்படின்னா என்ன? 3 மட்டும்தான் தப்பு. ஏன்னா இதில் ஒன்றுமே கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் தப்புன்னு வச்சுக்கோங்க. மீது 2 சரி. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் எத்தனை? உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவி காலம் என்ன அப்படின்னா 5 ஆண்டுகள். தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது? தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில். சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊர் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு? சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊர் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பேரூராட்சி அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சியாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1 லட்சம்.
தேசிய பஞ்சாயத்து ராஜ் என்ற அமைப்பு கொண்டு வர முக்கிய பங்கு வகித்தவர் யார்? தேசிய பஞ்சாயத்து ராஜ் என்ற அமைப்பு கொண்டு வர முக்கிய பங்கு வகித்தவர் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள் தான். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் யார்? ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? கவுன்சிலர் அப்படின்னு அழைக்கப்படுறார். மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது கிராம ஊராட்சி. மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் யாரால் தேர்வு செய்யப்படுகின்றனர்? மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் யாரால் தேர்வு செய்யப்படுகின்றனர் அப்படின்னா பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் என்ன? மேயர் அப்படின்னு அழைக்கப்படுறார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகளில் சரியானது அப்படின்னா பேரூராட்சி 10,000 மக்கள், நகராட்சிக்கு 1,00,000க்கு அதிகமான மக்கள், மாநகராட்சினா பல லட்சம் மக்கள் இருந்தால் அதை அறிவிப்பாங்க. ஓகேவா? இப்போ அனைத்தும் சரி. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைத்து டேஷ் அமைக்கப்படுகிறது. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்ன அமைக்கப்படுகிறது? ஊராட்சி ஒன்றியம். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். அடுத்தது பொறுத்துக. கிராம சபை நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலர். பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலர். ஓகேங்களா? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அப்போ அனைத்தும் சரி. அடுத்தது பொறுத்துக. கிராம ஊராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களே. அப்டேட் வெர்ஷன் இப்போ பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா மாவட்டங்களும் எல்லாம் மாறி போச்சு இல்லை. ஸோ அதனால் கிராம ஊராட்சிகள்லாம் 12,524, ஊராட்சி ஒன்றியங்கள் 385, நகராட்சி 125, பேரூராட்சி 561. மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகின்றனர்? மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா நேரடி தேர்தல் முறையில். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளாட்சி பிரதிநிதிகளில் தவறானவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளாட்சி பிரதிநிதிகளில் தவறானவர் யாருன்னா ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளில் தவறானவர். ஓகேங்களா? ஏன்னா அவர் மெம்பராக ஜெயிச்சு தான் துணைத் தலைவராக வருவார். ஸோ இதோட இன்றைய வீடியோ பதிவு முடியுது மக்களே. நாளைக்கு 7th ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வேணாங்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.